நேத்து கூட விஜய் சொல்லியிருக்காரு, திமுகவுக்கு வாக்களிக்கிறதும் பாஜகவுக்கு வாக்களிக்கிறது சமம் விமர்சிச்சிருக்காரு. அவர் நாடகம் நடத்துகிறார். அவருக்கு தெரியும். டெல்லியில சிபிஐ விசாரணைக்கு சென்றார். சாதாரணமாக காவல் நிலையங்களுக்கு விசாரணைக்கு சென்றாலோ அல்லது சிபிஐ போன்ற இடி போன்ற அலுவலகங்களுக்கு விசாரணைக்கு சென்றாலோ ஒரு அச்ச உணர்வு இருக்கும். அவர்கள் என்ன நடவடிக்கை எடுப்பார்களோ, என்ன வழக்கு பதிவு செய்வார்களோ என்கிற அந்த அச்சம் இருக்கும். ஆனால் இவர் 2 நாட்கள் விசாரணையை முடித்துக்கொண்டு சிபிஐ அலுவலகத்தில் வாசலில் இருந்து வெளிநாட்டு காரிலே ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லுபவரை போல கையை அசைத்து கொண்டு ஆரவாரத்தோடு வருகிறார். அதிலிருந்தே நமக்கு தெரியும் அவர் பிஜேபியினுடைய பி டீமாக தான் இருக்கிறார் என்பது அதிலிருந்தே நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டு கூட மாநில அரசு காரணம் சொன்னார். இது என்னவென்றால் ஒரு நகைச்சுவையாக இருக்கிறது. கேஸ் சிலிண்டருக்கும் மாநில அரசுக்கும் என்ன தொடர்பு? இது ஒட்டுமொத்தமாக கோயபல்ஸ் பிரச்சாரமாக தான் இது தெரிகிறது. அவர் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும், பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அந்த தாவேகாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மொத்தமாக அண்ட புழுகு ஆகாச புழுகு என்று பத்திரிகையாளர் மற்றும் பொதுக்கூட்டங்களிலே பொய்யாக பேசி வருகிறார். திமுக அரசின் அந்த 8000 ரூபாய் கூப்பன் வந்து மக்களை ஏமாற்றும் வேலைன்னு அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்ந்து விமர்சிக்கிறார். உங்களுக்கு தெரியும், நானும் ஒரு 45 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தில் இருக்கிறேன். 40 ஆண்டுகளுக்கு மேலாக பொறுப்பில் இருக்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 5 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தி இருக்கிறார்கள். அவர் எந்த வாக்குறுதியை தந்தாலும் 100% நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சராக முத்தமிழறிஞர் கலைஞர் விளங்கினார். அதை போலவே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த முறை 2021ஆம் ஆண்டு மகளிர் உரிமை தொகை வழங்குகிறேன் என்று தேர்தல் அறிக்கையிலே சொன்னார். அப்போதும் இந்த எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றுகிறார் என்று எங்கள் கழக தலைவரை பார்த்து சொன்னார். ஆனால் அதை நிறைவேற்றி காட்டினார். தேர்தல் வாக்குறுதியிலே வழங்கப்படாத பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய முதலமைச்சர் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த திட்டம் 100% நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் நிறைவேற்றப்படும். நிறைவேற்றுகிற திட்டங்களை தான் சொல்லுவார். நிறைவேற்ற முடியாத திட்டங்களை எப்போதுமே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையாக சொல்லுவதில்லை. அதையும் தாண்டி வாய்ப்பு கிடைக்கிற போது நிதி நிலைமைக்கேற்ப தேர்தல் நேரத்திலே வாக்குறுதியாக கொடுக்கப்படாத பல்வேறு திட்டங்கள், இந்த காலை உணவு திட்டமெல்லாம் தேர்தல் நேரத்திலே வாக்குறுதியாக கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை வழங்குகிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இது பல்வேறு மாநிலங்களில் இந்த திட்டத்தை பின்பற்றுகிறார்கள். கனடா நாட்டினுடைய பிரதமர் இந்த திட்டம் அற்புதமான திட்டம், நாங்கள் பின்பற்றுவோம், நாங்கள் இதை செயல்படுத்துவோம் என்கிறார். இப்போது இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமரும் அதை செயல்படுத்துவோம் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே ஒரு சிறப்பான முதலமைச்சர், நிர்வாக திறமை உள்ள முதலமைச்சர், நாட்டு மக்களின் மீது அக்கறை உள்ள முதலமைச்சர், குறிப்பாக எல்லாருக்கும் எல்லாம் என்கிற அடிப்படையில் ஒரு 2.0 திராவிட மாடல் ஆட்சியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு தர இருக்கிறார். மிகுந்த எழுச்சியோடு ஒரு ஏற்றத்தோடு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். இந்த முறை எடப்பாடி சட்டமன்ற தொகுதி திமுகவினுடைய பலம் எப்படி இருக்கு சார்? திமுக நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்ப தமிழகத்தின் 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இலவச திட்டங்களுக்கு வந்து எந்த விதத்தில் நீங்க வந்து நிறைவேற்ற முடியும்? அதுக்கு நிதி ஆதாரம் பற்றி எதுவுமே முதல்வர் சொல்லலையே. அதிமுக ஆட்சி காலத்திலே 5 லட்சம் கோடி கடன். அதற்கு பிறகு அதற்கான வட்டி கட்டுவதிலேயே ஒரு 2.5 லட்சம் கோடி போய்விட்டது. அதையெல்லாம் கழித்து பார்த்தால் திமுக ஆட்சியிலே மிக குறைவான கடன் தான் வாங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் நிதித்துறையிலே பார்க்கிற போது நம்முடைய வரம்பு எல்லைக்குள்ளே தான் இருக்கிறது கடன் தொகை. எனவே நிச்சயமாக வருவாய்க்கு ஏற்ப இந்த திட்டங்களை எல்லாம் 100% நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் உள்ள முதலமைச்சர் நிச்சயமாக நிறைவேற்றுவார்.